Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நான் சொரா புட்டு பண்ணலாம்னுட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னா வெங்காயம் வந்து நான் 3 வெங்காயம் எடுத்துர்க்கேன். பூண்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், பச்சை மிளகாய் 2 எடுத்துக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, மிளகு தூள், மஞ்சள் தூள். நான் சொரா வந்து குழம்புக்குன்னு சொல்லி வாங்கினேன். ஆக்சுவலி அதனால இப்படி கொடுத்துட்டாங்க. நீங்க வந்து சொரா புட்டுக்குன்னா தோலோட சேர்த்து வாங்குங்க. அப்போ வேக வைக்கும்போது ஈஸியா இருக்கும். ஸோ நான் எப்படி பண்றதுன்னு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நான் சொரா வந்து தண்ணியில் போட்டு வேக வச்சிடுறேன். இது சொரா குழம்பு பண்ணுறதுக்காக கொஞ்சம் எடுத்து வச்சிடுறேன். சொரா வந்து கழுவும் போது நான் மஞ்சள் தூள் போட்டு கழுவிட்டேன். நான் இப்போ வந்துட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கிறேன். கூட நான் இப்போவும் ஒரு வேக வைக்கும்போது கொஞ்சம் 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூளும் போட்டுக்கிறேன். சொரா வந்துட்டு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளேயே வெந்துடும். கொஞ்சம் குழம்பும் பண்ணலான்னுட்டு அதுக்கு நான் வந்து வெங்காயம் 1 எடுத்துருக்கிறேன். பெரிய வெங்காயம் 1 எடுத்துருக்கேன். பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூன் தான் எடுத்துருக்கேன். பூண்டு வந்து ஒரு 6 பல் எடுத்துருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை, இது குழம்பு மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள், புளி வந்துட்டு ஒரு பெரிய லெமன் சைஸில் நம்ம எடுத்துக்கணும். இது நான் வந்து கரைச்சி வச்சுட்டேன். ஆல்ரெடி தண்ணியில் ஊற்றி கரைச்சி வச்சுட்டேன். ஸோ நான் இது வந்து ஃபஸ்ட்டு குழம்பு பண்ணிடுறேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன். வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். வெங்காயம் போட்டுக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். பூண்டு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 ஸ்பூனுக்கும் கம்மியாக போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு தக்காளி போட்டுக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன். கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை. இப்போது வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். அப்புறம் மஞ்சள் தூள், வெறும் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சோண்டு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். புளியை வந்து நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். மிளகாத்தூள் வந்து பச்சை வாசனை போயிடுச்சு. நான் வந்து புளி கரைச்சி ஊற்றியாச்சு. ஸோ இதை வந்து நான் மூடி கொஞ்சம் நேரம் வச்சிடுறேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே குழம்பு திக்காயிடுச்சு. இந்த டைமில் வந்து குழம்புக்கு மாத்திரம் வேக வச்சு போட வேணாம், அப்படியே டேரெக்டாகவே போட்டுக்கலாம் சொராவை. இதுவும் அதே மாதிரி தாங்க, ஒரு 5 மினிட்ஸ்லேயே வெந்துடும். குழம்புல கலரி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சுட்டு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லாவே குழம்பு இதுவாயிடுச்சு. இது பாருங்கள், இது ஈஸியாகவே உடனே செஞ்சிடலாங்க. இது பாருங்கள் நல்லா திக்காகவே வந்துடுச்சு. நல்லா சொரா வெந்துருச்சுங்க. பார்த்தீங்கன்னா நல்லா துண்டாக இதுவாகுது. ஸோ இப்போ எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா நல்லாவே வெந்துருச்சு. இதை நல்லா பிழிஞ்சிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி எடுத்துக்கணும். சொராவை நல்லா உதிரியாக எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு 4 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். நிறைய பேர் வந்து எண்ணெய் நிறைய ஊற்றிடுவாங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. சொரா புட்டு வந்து ஒரு மாதிரி சொதன்னு ஆகிடும். ஸோ எண்ணெய் வந்து கம்மியாகவே ஊற்றிக்கலாம். வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயம் வந்துட்டு கலர் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். 2 பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கிறேன். பூண்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகணும்னுட்டு இந்த டைமில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கலர் மாறட்டும். இப்போது நான் இந்த உதிரியாக இது பண்ணி வச்சுருக்கேன்ல இந்த சொரா புட்டை இதில் நான் போட்டுக்கிறேன். வெங்காயத்தில் நல்லா இந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சொரா வந்து வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டோம். வெங்காயம் போடும்போதும் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். ஸோ லாஸ்ட்டில் உப்பு பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்கன்னா ஈரப்பதமே இல்லாமல் நல்லாவே இதுவாயாச்சு. இந்த டைமில் நான் வந்து மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு பெப்பர் தூள் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சொரா போட்டு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் பாருங்கள் கொஞ்சம் கூட இதில் இல்லை. ஏன்னா எண்ணெய் வந்து நிறைய ஊற்றிட்டா இந்த மாதிரி உதிரியாக வராது, சொதன்னு ஆகிடும். அதே மாதிரி பிழிஞ்சு எடுக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துகிட்டு உதிரியாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக சொரா போட்டு ரெடிக்கும். லாஸ்ட்டாக வந்துட்டு கொஞ்சோன்னு கருவேப்பிலை நான் இதில் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து கொத்தமல்லியும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, ஸோ நான் கருவேப்பிலை மட்டும் போட்டிருக்கேன். பார்த்தீங்கன்னா நல்லாவே உதிரியாக எடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சொரா போட்டும் பண்ணியாச்சு. அதே மாதிரி அது கூட சொரா குழம்பும் பண்ணியிருக்கேன். இது வந்து அப்படியே வந்துட்டு தனியாக வேக வைக்கணும்ல, குழம்பு பண்ணும்போதே போட்டாலே போதும், உடனே இதுவும் வெந்துடும். நெக்ஸ்ட்டு அது கூட ஒயிட் ரைஸும் பண்ணியிருக்கேன். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.